இதை கருட புராணம் கொஞ்சம் விரிவாக சொல்கிறது. இந்த கர்மாவின் அனுபவம் எப்படின்னா, இப்போ ஒரு சில புண்ணியங்கள் இருக்குது. புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு செல்லுதல், புண்ணிய நதிகளில் நீராடுதல், தானம் கொடுப்பது, கோதானம், கன்னிகாதானம், சொர்ணதானம், அன்னதானம், பூதானம், இது போல் என்னென்ன தானங்கள் முடியுமோ நிறைய தானம் கொடுப்பது, தபஸ் செய்வது, யாகங்கள் செய்வது, பொதுநல பணிகள், ஒரு கிணறு வெட்டுவது, குளம் வெட்டுவது, தண்ணீர் பந்தல் அமைப்பது, நதிகளை தூர்வாருவது, இது போன்ற பணிகள். இது போல நல்ல காரியமெல்லாம் பொது நலனுக்காக ஒருத்தர் பண்ணார்னா அவளுக்கு சொர்க்கம் உள்ளிட்ட லோகங்கள்னு பகவான் கொடுக்குறான். அதே சமயம் ஒரு சில பாபங்கள் இருக்குது. அது விஷ்ணு புராணம், பாகவதம், கருட புராணம் இது எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கு. என்னன்னா, பிறர் குடும்பத்தை ஒருத்தர் கெடுத்தார்னா அவர் ரௌரவம் என்ற நரகத்தில் போய் விழுவாராம். அங்கே ருருங்கிற மிருகம் போய் அவளை தாக்குமா. அடுத்தது, தன் வாழ்வுக்காக மற்றவாழை போட்டு ஒருத்தர் சித்திரவதை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். தான் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக சேடிஸ்டாக மற்றவனை கஷ்டப்படுத்தினா கும்பி பாக்கம், ஒரு திரைப்படத்தில் கூட காட்டுறா பாருங்க, இந்த எண்ணெய் கோப்பரையில் போட்டு வறுத்தெடுக்கிறது, அதுதான் கும்பி பாக்கம்னு போட்டு அவனை வறுத்தெடுப்பார்கள். அதுக்கப்புறம் தன் பெற்றோர்களை சரியாக பார்த்துக்காம ஒருத்தன் இருந்தான்னா அவனை காலசூத்திரத்தில் கொண்டு போய் தள்ளிடுவாளாம். பெற்றோர்களை சரியாக பார்த்து கொள்ளாத பிள்ளைக்கு காலசூத்திரம், அங்கே சிலந்தி வலையில் அவனை கட்டி போட்டு அவனை வச்சு துன்புறுத்துவாளாம். அதுக்கப்புறம் தான் கடைபிடிக்க வேண்டிய தர்மம், கர்மானுஷ்டானம், அதை விட்டுட்டான்னா அசிபத்திர வனம்னு ஒரு நரகம். அசின்னா கத்தி, பத்திரம்னா இலை. அங்கே உள்ள எல்லா செடி கொடிகளுக்கும் கத்தி மாதிரி இலை இருக்கும். அது அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைஞ்சு அவனை வெட்டி வெட்டி எடுக்கும். சரிப்பா, ஜீவாத்மா தானே அங்கே போகிறது, ஆத்மாவை எப்படி வெட்டுன்னு கேட்குறேல. நரக்கத்துக்கு யாத்தனா சரீரம்னு அங்கே ஒரு உடம்பு கொடுப்பா, அடி வாங்கிறதுக்குன்னே ஒரு உடம்பு. வடிவேலு சொல்கிறார், நம்ம உடம்பு எல்லா அடியும் வாங்கும்னு. அந்த மாதிரி ஒரு யாத்தனா சரீரம்னு அடி வாங்கிறதுக்காகவே ஒரு உடம்பு நரக்கத்தில் கொடுத்துருவா, அதை வச்சு அடி வாங்கணும். அதுக்கப்புறம் பிறரை கொலை செய்பவனுக்கு அந்த கூப்பம் என்ற நரக்கம், ஒரு பாழும் கிணத்துல தள்ளி அங்கே மிருகங்களை வைத்து அவனை தாக்குவார்கள். அதுக்கப்புறம் தான் மட்டும் சாப்பிட்டுட்டு மற்றவாழை பற்றி கவலையே படாமல் தான் சாப்பிட்டா போதும்னு ஒருத்தன் வாழறான் பாருங்க, அவனை கிருமி போஜனம் அப்படிங்கிற ஒரு நரக்கத்தில் தள்ளி அங்கே அட்டைப்பூச்சி போன்ற கிருமிகள்லாம் அவன் ரத்தத்தை உறிஞ்சு அவனை அழிக்கும். அதுக்கப்புறம் தீய செயல்களே புரிந்து தீய ஒழுக்கத்தோடு வாழ்ந்தான்னா தந்த சூக்கம்ங்கிற நரக்கம், விஷப்பாம்புகள், விஷமுள்ள தேள்கள் அதெல்லாம் அவனை கடிச்சு கொட்டி துன்புறுத்தும். இது போல அந்தந்த பாபத்துக்கு நரகமா. அது மட்டும் இல்லை, கருட புராணம் இன்னொரு விஷயமும் சொல்கிறது. என்னென்னா, அடுத்த பிறவி எடுக்கிறான் பாருங்க, அந்த பிறவியிலும் கூட இவன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கிறத ஒரு சில அடையாளங்களை வச்சு நம்ம புரிஞ்சுட்டுலாமா. இப்போ எப்படின்னா, அடிக்கடி மணி அடிச்சுட்டே இருக்குன்னா இங்கே ஒரு உபன்யாசம் பண்ணுறாருங்கிறது கூட தெரியாமல் அவன் மணி அடிச்சுட்டே இருக்கான்னு அர்த்தம். அஃப்கோர்ஸ் நாம் அதனால் டிஸ்ட்ராக்ட் ஆக போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் ஒரு சில அடையாளங்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சிலர் வாழ்க்கையில் வாழ்வதை வைத்தே இவன் முன் ஜென்மத்தில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான்னு புரிஞ்சுக்கலாமா. கருட புராணம் சொல்கிறது, ரொம்ப பொய் பேசிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஜென்மத்தில் பேசவே முடியாமல் நெஞ்சு அடைக்குமா. பேசும்போதெல்லாம் மூச்சு வாங்குவான், சரியாகவே பேச முடியாது. ஏன்பா பேச முடியலைன்னா முன் ஜென்மத்தில் நிறையா பொய் பேசியிருக்கான்னு அர்த்தம்.